வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நீங்கள் நினைவு கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான கலந்துரையாடல் இந்த வாரம் இடம்பெறவுள்ளதாக சபாநாயகர் தெரிவிப்பு. யாழ சரணாலயத்தை இன்று முதல் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை மூடுவதற்கு நடவடிக்கை. சிறிய அகதிகளின் ஜெர்மன் வருகை தொடர்பில் அந்நாட்டு அதிபர் தலைமையில் கலந்துரையாடல். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம் கிஷான். இன்று மேற்கு தெற்கு சப்ரகமோ மாகாணங்களின் சில பிரதேசங்களில் மழை காணப்படுவதுடன் இந்த இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு காற்றோட்ட சுற்றோட்டம் காரணமாக இலங்கையின் மேற்கு கரையோர பிரதேசங்களில் காலை வேளைகளிலும் கூட அதிகளவான மழை வீழ்ச்சி காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு முதல் காலி அம்பாந்தோட்டை ஊடான கொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசும். மன்னார் முதல் யாழ்ப்பாணம் ஊடான காங்கிரஸ் வரையான கடல் பிராந்தியங்களில் இந்த காற்றின் வேகமானது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரையாக காணப்படும் என்ற வேளையில் இந்த கடல் பிராந்தியங்கள் சுயலவாக கொந்தளிப்புடன் காணப்படுவதுடன் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் அந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இந்த சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வானது சென்ற மாதம் 27ஆம் தேதி முதல் இம்மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கைக்கு மேலாக காணப்பட்டது. அதாவது இன்று இறுதி நாளான இன்று அம்பேகம, சிட்டவெரட்ட, கிரம, வண்டல போன்ற முக்கிய நகரங்களை இணைக்கும் அகலக்கோட்டின் வழியை இன்று மதியம் 12 மணி 8 நிமிடத்துக்கு சூரிய அதிஉச்சம் கொடுக்கும் தினமாக இருக்கும். அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான கலந்துரையாடல் இந்த வாரம் நடைபெறவுள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவைக்கு உத்தியோகபூர்வமாக தெரிவாகியுள்ள பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவருடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு பேரவைக்கான சில பாராளுமன்ற உறுப்பினர்களை பெயரிடும் நடவடிக்கை இந்த வாரம் இடம்பெறவுள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியினால் முன்மொழியப்படும் ஒருவர், பிரதமரால் முன்மொழியப்படும் ஒருவரும், எதிர்க்கட்சித் தலைவரால் முன்மொழியப்படும் ஒருவர் மற்றும் பாராளுமன்றத்தின் சிறிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவருமே தெரிவு செய்யப்படவுள்ளதாகவும் நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களை தவிர அரசியலமைப்பு பேரவைக்கான சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய 3 உறுப்பினர்களை தெரிவு செய்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்படவுள்ளதாகவும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கூறியுள்ளார். சிவில் சமூக உறுப்பினர்களின் தெரிவு குறித்து பெயர் குறிப்பிடப்படுவோர் தொடர்பில் அடுத்த பாராளுமன்ற அமர்வின் போது சபையில் அறிவிக்கப்பட்டு அனுமதி பெறப்படும் எனவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக அரசியலமைப்பு பேரவை ஸ்தாபிக்கப்பட்டது. அரசியலமைப்பு பேரவைக்கு 15 உறுப்பினர்கள் நியமிக்கப்படவுள்ளதுடன் அரசியலமைப்பு ஆணைக்குழுவிற்கு 13 பேர் நியமிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ சரணாலயம் இன்று முதல் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை மூடப்பட உள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் யாழ சரணாலயத்தை பார்வையிட முடியாது என வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ சரணாலயத்தில் நிலவும் வறட்சி காரணமாகவும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டு சரணாலயத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் HD ரத்நாயக்க தெரிவித்தார். சரணாலயத்தில் உள்ள விலங்குகளுக்கு நீர் வழங்குவதற்காக நீர்த்தடாகம் மற்றும் சிறிய நீர்நிலைகள் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனை வரவேற்கும் நிகழ்வு நேற்று திருகோணமலையில் நடைபெற்றது. திருகோணமலை மக்கள் இந்த வரவேற்பு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்வு திருகோணமலை நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. திருகோணமலை பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற சமய நிகழ்வுகளை அடுத்து வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை வரவேற்கும் நிகழ்வு கொழும்பு 14 ஸ்டேஸ் வீதி விகாரை மாவட்டத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் 64வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதி பூஜை நேற்று இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஏற்பாட்டில் அத்தனகல்ல ரஜமுகா விகாரையில் இந்த போதி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் நாட்டு மக்களுக்கும் ஆசி வேண்டி போதி பூஜை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. மொரட்டுவை தபால் அலுவலகம் ஒன்றில் கழிவறை குழிக்குள் தேர்தல் காலத்தின் போது விநியோகிக்கப்படவிருந்த கடிதங்கள் கண்டெடுக்கப்பட்டமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ரோஹன் அபேரத்ன தெரிவித்தார். 19,710 கடிதங்கள் குறித்த குழிக்குள் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மா அதிபர் குறிப்பிட்டார். தேர்தல் காலத்தின் போது கட்சி செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் ஊடாக வாக்காளர்களுக்கு விநியோகித்த கடிதங்களே அவற்றில் அதிகமாக காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் தொடர்பில் பக்கசார்பின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தபால் மா அதிபர் ரோஹன் அபேரத்ன சுட்டிக்காட்டினார்.